Hey everyone, this is Dr. Pragati. Today we will study about A series in Allen's keynote. Okay. Without any delay, we start our drug series Abrotenum. Okay. So Abrotenum, the common name is Southernwood. So always keep your source book along with you and take notes when I am explaining. So I used to explain both Tamil and English so that you can easily understand the key symptoms of Abrotenum. Okay, Abrotenum. The common name is Southernwood. Okay, the core identity of Abrotenum is particularly associated with marasmus, wasting and emaciation, especially in children with marked wasting of the lower limbs. மோஸ்ட்டாக அப்ரோட்டனமோட குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களோட லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அவங்களோட கால் பகுதியில் இருக்கிறதுல தான் வந்து ரொம்ப வேஸ்டிங் வந்து ஆகும். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா, மார்க்டு எமாசேஷன் பர்டிகுலர்லி எஸ்பெஷலி இன் தி லெக்ஸ். லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் மே பிகம் எக்ஸ்ட்ரீம்லி தென் வைல் அதர் பார்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரெஷர்ட். மற்ற இடம் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், ஆனால் எஸ்பெஷலி கால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸ்கின் ஃப்ளாபி ஆகி லூஸ் ஃபோல்ஸ் போட தோங்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸ் பிகம் ஃப்ளாபி அண்ட் ஹேங்ஸ் வெரி லூஸ். சைல்ட் மே பிகம் டூ வீக் டு ஸ்டாண்ட். ஹெட் மே பி வீக் அண்ட் டிஃபிகல்ட் டு ஹோல்ட் அப். அதாவது நிற்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலை வந்து நிற்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நார்மலாக அவங்க ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்கிறதுக்கும் they can't able to stand in the correct posture. இதுதான் அவங்களோட முக்கியமான கீ ஃபீச்சர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ராவர்னஸ், ஹங்கர் பட் ஸ்டில் லாசிங் வெயிட். நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் தே யூஸ் டு லாஸ் தி வெயிட். ஸோ இதுதான் முக்கியமான கீ ஃபீச்சர். அதாவது தே கேன் கம்பேர் வித், அதாவது இங்கே ஆலன்ஸ் எதோடு கம்பேர் பண்ணியிருக்காருன்னா அலாங் வித் அயோடம், நாட்ரமியூர், சானிகுலா அண்ட் டியூபர்குலினம். ஓகே, ஸோ அந்த தேர்ட் கீ சிம்டம் இஸ் ஆல்டர்னேட்டிங் கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயாரியா. So they have constipation also and diarrhea also alternatively. So, and the fourth main symptom is rheumatism and painful contractions. Rheumatic complaint, especially excessive pain before swelling appears, painful muscular contractions, cramps, limb contraction following colic. Joints may subsequently become stiff and swollen. அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயின்ஸுமே வந்து they have very stiffness, same like ஆர்னிகா, ரெஸ்டோக்ஸ், எப்பயுமே யூஸ்வலி ருமாட்டிசம் பெயின் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது மோஸ்ட்டாக இருக்குது. பட் காமன் சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பெக்குலியர் சிம்டம்ஸ் வந்து இதில் இல்லை. அண்ட் கவுட், எஸ்பெஷலி கவுட்லேயும் வந்து இன்னும் தட் கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் கவுட் வந்து ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல் அண்ட் பெயின்ஃபுல் அசோசியேட்டட் வித் prickling sensation. இதில் வந்து எஸ்பெஷலி சென்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா prickling sensation they used to have, and also with wrist and ankles also mentioned particularly. ஸோ கவுட் சிம்டம்ஸ் நார்மலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங், பெயின் அண்ட் சென்சேஷன், ப்ரிக்லிங் சென்சேஷன் will be there. இங்கே எஸ்பெஷலி இந்த அப்ரோட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து wrist and ankle joints தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தீஸ் பீப்புள் வில் ஹாவ் அ கிரேட் வீக்னஸ் அண்ட் ப்ரோஸ்டேஷன், எஸ்பெஷலி in the child. So these are the main symptoms, and the mental picture is ill-natured, irritable, cross and despondent. அதாவது என்னென்னா ரொம்ப பிடிவாதத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப கோவமாக, ரொம்ப பிடிவாதமாக, அந்த மாதிரியான ஒரு நேச்சரோட குழந்தைங்க தான் வந்து அப்ரோட்டனம். ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் மென்ஷன்ஸ் அப்ரோட்டனம் ஆஃப்டர் ஹெப்பார் இன் ஃபரன்கல். அந்த கேசஸில் வந்து we can give after ஹெப்பார் we can give அப்ரோட்டனம். we think of அப்ரோட்டனம். பட் மோஸ்ட்டாக கீ ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ராவர்னஸ் அப்டேட் தான். பசி அதிகமாக எடுக்கும், பட் ஆனால் வந்து அவங்களால வெயிட் போட முடியாது. எஸ்பெஷலி வந்து கால் தான் வந்து எமாசேட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்டர்னேட்டிங் பவல் சிம்டம்ஸ் இருக்கும், இரிட்டபிள் சைல்டு. ஸோ முக்கியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிம்டம்ஸ் தான். ராவர்னஸ் அப்பிடைட், child is emaciating especially in lower limbs of legs, and marasmus, alternating bowel symptoms, irritable child. ஸோ இதுதான் வந்து மெயின் கீ சிம்டம்ஸ் ஆஃப் அப்ரோட்டனம். இது 4 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அண்ட் எஸ்பெஷலி தே ஹேவ் கிவன் கவுட்டும் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அது அப்ரோட்டனம் விட நிறைய நல்ல மெடிசன்ஸ் இருக்குது கவுட்டுக்கு.